அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே, தம்ப்நெயிலே, டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025, 26ஆம் ஆண்டிற்கான புதிய வேளாண்மை பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றதுங்க. இந்த புதிய வேளாண்மை பட்ஜெட் கூட்டத்தில் நகை கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக கிட்டத்தட்ட 6,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இதுல நகைக்கடன் பெற தகுதியுள்ள நபர்கள் யார் யாரு, தகுதி இல்லாத நபர்கள் யார் யாரு அப்படின்றத பத்தின தெளிவான துல்லியமான விளக்கமும் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய பேர் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி மீண்டும் விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் கிடைக்குமா, இல்ல மீண்டும் விவசாய கடன்கள் வழங்குவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போறோம். ஸோ அதை விட முக்கியமா நம்ம நகை கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பத்தின தெளிவான விளக்கம் தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்க சப்மிட் பண்ணணும், ஸோ அதே மாதிரி எத்தனை பவுனுக்குள்ள இருந்தா உங்களுடைய நகை கடன்களை தள்ளுபடி செய்யப்படும், அதுவும் எந்த டேட்குள்ள தள்ளுபடி செய்வாங்க, ஸோ எப்போ நம்ம மீட்டு எடுத்துக்கலாம் நம்மளுடைய நகைகளை, இது எல்லா அப்டேட்டுமே தெளிவா இந்த ஒரு வீடியோல இருக்க போகுதுங்க. சரிங்களா? இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ தமிழக அரசு ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, 5 சவரன் நகை கடன் தள்ளுபடி, யாருக்கெல்லாம் லாபம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தலின் போது கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரனுக்கு உட்பட்ட நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று திமுக தனது தேர்தல் அறிக்கையில் கூறியிருந்தது. குறிப்பாக இந்த நகைக்கடன்கள் மூலம் பெரும்பாலும் விவசாயிகளே பயனடைந்து வருகின்றனர். இதனால் மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் நிலவி வந்தது. இதில் பல்வேறு குளறுபடிகள் நிலவி வருவதாகவும், இதனால் இப்பிரச்சனைகள் களையப்பட்டு பின்னரே அறிவிக்கப்படும் என தமிழக அரசு கூறி வந்தது. 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி. இந்த நிலையில் தீபாவளிக்கு விவசாய பெருமக்களும் சாமானிய மக்களுக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கும் விதமாக இத்தகைய அறிவிப்பானது வந்துள்ளது. அதில் தமிழகத்தின் கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் அல்லது 40 கிராமுக்குள்ள நகைக்கடன் ஆனது தள்ளுபடி செய்யப்படுவதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. யாரெல்லாம் இதுல பயன்பெற போறாங்க அப்படின்னா, தமிழக அரசின் இந்த அறிவிப்பினால் நகைக்கடன் பெற்ற 16 லட்சம் பேர் பயனடைவாங்க. இந்த அரசாணையில் ஒரு குடும்பத்திற்கு 5 சவரன் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சாமானிய மக்கள் பெரும் பயனடைவார் என்பதே குறிப்பிடத்தக்கது. தள்ளுபடி தொகையை அரசு ஏற்றுக்கொள்ளும். இந்த நகைக்கடன்கள் தள்ளுபடி தொடர்பாக நெறிமுறைகளை கூடுதல் நெறிமுறைகளை கூட்டுறவு சங்க பதிவாளர் வகுத்துக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நகைக்கடன் பெறுவதற்கான அசல் மற்றும் வட்டி அரசு ஏற்றுக்கொண்டு தள்ளுபடி தொகையை கூட்டுறவு நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு ஹாப்பியான நியூஸ். என்னன்னா, மார்ச் 31, 2021 வரையிலான காலகட்டத்தில் தகுதி நாளாக கொண்டு இந்த தள்ளுபடியானது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிலும் தீபாவளி முன்னதாக அறிவிக்கப்பட்டுள்ள இந்த அறிவிப்பானது விவசாயிகள் பெருமக்கள் மத்தியில் ஒரு ஹாப்பியாக நியூஸாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அரசுக்கு செலவு. இந்த நகைக்கடன்கள் தள்ளுபடி மூலம் அரசுக்கு ரூபாய் 6,000 கோடி வரை தள்ளுபடி செலவாகும் என அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தள்ளுபடியின் அசல் தொகையை மற்றும் ஏப்ரல் 2021 முதல் அரசாணை பிறப்பிக்கப்பட்ட நாள் வரையிலான வட்டியை அரசே ஏற்கும் என்றும் தெரிவித்துள்ளது. மொத்த நிலுவை. தமிழக அரசின் அறிவிப்பினை அடுத்து குடும்ப அட்டையின் ஒரு குடும்பத்தினர் மார்ச் 31, 2021ஆம் தேதி வரை 5 பவுனுக்கு உட்பட்ட தங்க நகைகளை அடமானம் வைத்து நகைக்கடன் பெற்றதில் ஒரு நீங்களாக சில கடன்தாரர்கள் பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ தங்களது கடன்களை செலுத்தியது நீங்களாக இருந்தால் நிலுவையில் இருந்த தொகை 17
17,114.64 கோடி. அதன் பிறகு 2021 ஏப்ரல் 1ஆம் தேதி வரை செப்டம்பர் 30ஆம் தேதி வரை கடன்தாரர்கள் பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ தங்களது கடன்களை செலுத்தியது ஒரு பகுதியாக பெறாத நீக்கிய பின்னர் அசல், வட்டி, அபராத வட்டி மற்றும் இதர செலவுகள் உள்ளிட்ட தொகையை 6,000 கோடி தோராயமாக என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? ஸோ இந்த நகை கடன்கள் வருகின்ற செப்டம்பர் இந்த மாதத்தோட 2ஆம் வாரம் அப்படின்னா 3ஆம் வாரத்துல உங்களுடைய நகை கடன்கள் அதாவது முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் 5 பவுனுக்குள்ள இருக்கணும். இது எல்லாமே விவசாயிகள் மக்கள் வந்து பெரும் பயனடைவாங்க. அதனாலதான் இது எல்லாமே அப்டேட்டாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே இந்த ஸ்கீமை பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய நகை கடன்களை அடுத்த வாரத்திலிருந்து நீங்க மீட்டெடுத்துக்கலாங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ, வெல்கம்.